காஞ்சி மகாபரிவர் நமக்கு சந்திரமௌலீஸ்வரர் பேர் கொடுத்து நம்ம ஈஸ்வரன் திருக்கோயிலுக்கு அனுகிரகம் பண்ணி ஆரம்பிக்க சொன்னாரோ அது மாதிரி அது ரொம்ப புராதனமான கோயில். பாளையத்து இருந்த நிலையில 68 அந்த கோயில் பார்த்து அந்த கோயிலுக்கு அவருக்கு கும்பாபிஷேகம் 78 பண்ணியிருக்கிறாங்க. நம்ம கோயிலும் 78 தான் பண்ணியிருக்கிறோம், அந்த கோயிலும் 78 தான் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே திருப்பணி வேலைகள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அதுக்காக வேண்டி அந்த கோயிலில் இருந்து 2 பேர் இங்கே வந்திருக்கிறாங்க. கோயிலை பற்றி ஒரு சுருக்கமாக சில வார்த்தைகள், அந்த கோயில் எப்படி என்ன பிரபல்யமானது அப்படின்றத சொல்லுவாங்க. அந்த கோயில் திருப்பணி வேலைகள் சம்பந்தமான ஃபோட்டோக்கள் எல்லாம் உள்ள ஒரு பிரிண்ட் அவுட் உங்களுக்கு பிரசாதம் கொடுக்கும்போது கொடுப்பாங்க. நீங்கள் எல்லாரும் வாங்கிட்டு உங்களால் முடிஞ்சதும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களால முடிஞ்சதையும் செய்ய ஏற்பாடு பண்ணுங்க. நம்ம திருக்கோயிலுடைய பரம்பரை அறங்காவலர் அண்ணாவிட ரிலீஜியஸ் சேரிட்டபிள் கல்ச்சரல் ட்ரஸ்ட் மூலியமாகவும் நம்ம பண்ணுறோம். அதுலேயும் உங்கள் பங்களிப்பு இருக்கு. அவங்க ஒரு நிமிஷம் பேசுவாங்க. நாங்கள் இங்கே சென்னையில் தான் இருக்கோம். திண்டிவனம் பக்கத்தில், விழுப்புரம் மாவட்டத்தில் திண்டிவனம் பக்கத்தில் முன்னூர் அப்படின்ற ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்திலிருந்து தான் பழமை வாய்ந்த கிட்டத்தட்ட 1700 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ கிரகநாயகி சமேத ஸ்ரீ ஆடவலீஸ்வரர் திருக்கோயில் இருக்குங்க. அந்த கோயில் ஏற்கனவே 66 ரொம்ப சிதிலமடைஞ்ச நிலைக்கு 68 மகாபெரிவா பார்த்தாங்க. மகாபெரிவா பார்த்துட்டு இன்றே திருப்பதி தொடங்குகிறது 1121 ரூபாய் காணிக்கையாக கொடுத்துட்டு அப்போது 10 வருஷம் திருப்பணி நடந்துங்க. நிறைய புதரெல்லாம் முளைச்சி நடந்தது அந்த இடத்துல. அப்போ அந்த திருப்பணி 10 வருஷம் திருப்பணி நடந்து 19/6/1978 கும்பாபிஷேகம் நடந்ததுங்க. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாளைக்கு நல்லா இருந்தது கோயில். அதுக்கப்புறம் யாரும் பராமரிப்பு இல்லாமல் மறுபடியும் அந்த அந்த அளவுக்கு சிதிலமடையினாலும் ஒரு பாதி கண்டிஷனுக்கு அது மாதிரி வந்துருச்சுங்க. இப்போ நாங்கள் எல்லாரும் முன்னூரை சார்ந்த அன்பர்கள். என்னோட பேர் ரமேஷ். நான் கூட்டுறவுத்துறையில் வேலை செய்கிறேன். அவர் பிஎஸ்என்எல்ல சப்டிவிஷனல் இன்ஜினியராக இருக்காரு. அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பித்து அந்த கோயிலை திருப்பணி பண்ணிட்டு இருக்கோம். கடந்த 3 ஆண்டுகளாக திருப்பணி நடந்துருக்குங்க. அந்த கோயிலை பற்றி சொல்லணும்னா 1700 ஆண்டுகள் 11 காலத்துக்கு இருக்கிற கோயில். 2ஆம் குலோத்துங்கரோட பீரியடில் கட்டளையாக மாற்றின கோயில். 52 கல்வெட்டு தொடர்கள் அது இருக்குது. ஏஎஸ்ஐலையும் அதை ஆவணப்படுத்தியிருக்காங்க எல்லாரும். சிவன் அந்த தெற்கு பார்த்து இருப்பாங்க. இட் இஸ் ஏ சவுத் ஃபேசிங் டெம்பிள். குரு பரிகார ஸ்தலம். குருவுக்கு இழந்த தர்ம வலிமையை திரும்ப கொடுத்த இடம். அதே மாதிரி தெற்கு பார்த்து சிவன் இருக்கிறதால முகலர் ஜோதிடர் ஆசிரியர் ஏஎம் ராஜகோபாலன் உங்களுக்கு தெரியும். அவர் அந்த கோயிலை பற்றி நிறைய டைம் வெளியிட்டார். இது 1000 வருஷத்துக்கு பரிகார ஸ்தலம். ஆயுள் ஸ்தானம் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்துக்கு தோஷம் இருப்பவர்கள் வணங்க வேண்டிய ஒரு பெரிய ஸ்தலம் இது அப்படின்ட்டு அந்த கோயிலை பற்றி ரொம்ப எழுதியிருக்காங்க. ரொம்ப பிராதீனமான கோயில் அது. திருப்பணி 2 வருஷமாக நடத்திட்டு இருக்குங்க. பரிசு இல்லாதால ரொம்ப பொறுமையாக நடந்துட்டு இருக்கு. சங்க காலத்திலேருந்து இருக்குது அந்த கோயில். சங்க காலத்தில் சங்க இலக்கியங்கள் திருப்பாநாட்டு படைப்பு அந்த நல்ல கோடல் வணங்கின முருகன் அந்த ஊரில் இருக்குங்க. மிகப்பெரிய முருகன் அந்த முருகன். யாரும் ரொம்ப ஒவ்வொரு பல வித்தியாசங்கள் அருமையான அரிய நிகழ்வுகள் நடந்த இடம் அந்த இடம். சம்பூராயத்தில் தோன்றிய ஊர் அந்த ஊர் தான். சம்பூராய மன்னர்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. சோழர்களோட படைத்தளபதியாக இருந்தவங்க. சோழ பேரரசு ஒருங்கிணைப்பதில் பெரிய பங்கு ஆற்றியவர்கள் சம்பூராயத்தில் தான். அந்த சம்பூராயத்தில் தோன்றிய ஊர் அந்த சார் சொன்னாலே எங்களுக்கு ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரொம்ப நீங்கள் சொல்லுங்கள் கோயிலை பற்றி பார்த்தாங்க. டிராஃபிக்லாம் படித்து பார்த்து நீங்கள் வாங்க எங்கள் பக்தர்கள் சொல்கிறோம். எல்லா சிவன் கோயிலும் நம்ம சிவன் கோயில் தான். அதாவது ஒரு நாமம் மூணு இல்லாத 1000 தான். இந்த சந்திரமௌலீஸ்வரர், அங்கே ஆடவலீஸ்வரர், இதுதான் வித்தியாசம். எல்லா கோயிலும் நம்ம கோயிலாக நினச்சி நம்ம பண்ணதுங்க. சார் அதுக்கு நிறைய உதவி பண்ணுறாங்க. இந்த பெரிய ஆர்கனைஸ் பண்ணதே எங்களுக்கு மகா பெரிய திருப்தி. அப்புறம் சார் இன்னொரு அவரோட ஃப்ரெண்டு மூலமாக ஒரு நாள் நீங்கள் ஒரு பஸ் அரேஞ்ச் பண்ணி நாங்கள் கூட்டம் போகிறோம் அப்படின்ற மாதிரி வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். உங்களுக்கு விருப்பம் இருக்கணும் அதை சார் பண்ணி அதையும் நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். மற்றபடி நீங்கள் உங்களால் முடிஞ்சது எவ்வளோதான் வேணும் அவ்வளோதான். சிறு துளி பெருவெள்ளங்கள் நீங்கள் கொடுக்குற அமௌண்ட் நான் கான்டாக்ட்லாம் இருக்குங்க. அதை வச்சுட்டு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்களுடைய நம்பர் அதில் இருக்குது. நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களை தொடர்பு சொல்கிறோம். இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு இந்த கோயில்
ட்ரஸ்ட் எல்லாருக்கும் நன்றி தெரிவித்து எல்லாரையும் வந்திருந்த மற்ற கோடிகளுக்கும் என் பணிவான வணக்கங்களை நன்றி கூறி விடைபெறுகிறேன். தெரிவித்து ஓம் நம சிவாய. நம்ம கோயில் பக்தர் ஒருத்தர் நம்ம கோயிலிருந்து ஃப்ரீயா ஒரு பஸ் கொடுத்து எல்லாரையும் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விருப்பம் உள்ளவங்க ஆஃபீஸில் பேர் கொடுத்தீங்கன்னா ஒரு 50 பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாளில் உங்கள் பேரும் ஃபோன் நம்பரும் கொடுத்துருங்க. அந்த நாளில் உங்களுக்கு சொல்லி ஏற்பாடு பண்ணி அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு அவர் பஸ் ஏற்பாடு பண்ணி தருவார். நன்றி, வணக்கம்.